2026 தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கவனமாக இருக்கணும், இதில் கவனமாக இருக்கணும், அதில் கவனமாக இருக்கணும்னு சொல்ல மாதிரியான எந்த ஆஸ்பெக்ட்டும் கிடையாது. அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தான். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய நோய்களுக்கு ஏற்கனவே மருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அது மூலமாக ஏதேனும் டிஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மருந்து ஓவராக நீங்கள் எடுத்திருந்ததுனால வரக்கூடிய விளைவுகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது உங்கள் நல்லது. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்கிறப்ப திடீர்னு எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா, அதில் மட்டும் கவனமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கோங்க. நாட்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. பொதுவாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாலே, ஏன்னா இந்த வருஷமே பார்த்திங்கன்னா 26 ஓவர் வெயிட் கெயின் ஆகும். பொதுவாகவே எல்லா ராசிக்குமே ஓவராக வெயிட் கெயின் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த 2 மட்டும் பொதுவாக உங்களுக்கு வராமல் இருந்தால் நல்லது. ஏன்னா தனுசு வீட்டுக்கு ஒன்ஸ் உடம்பு போட்டுருச்சு அப்படின்னா அது குறைக்கிறது கஷ்டம். அதனால் வெயிட் கெயினில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும்.